அத்தியாயம் 13. அமாவாசை இரவு முழுவதுமாக இருள் சூழ்ந்திருக்க வெளியூர் செல்லும் பேருந்து நிலையம் மக்கள் வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்தது. மக்கள் ஆங்காங்கே நின்று தாங்கள் செல்ல வேண்டிய பேருந்தை தேடி இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருந்தனர். கையில் ஒரு சிறு பெட்டியுடன் நின்றவனை அவனது நண்பர்கள் படை சூழ்ந்திருந்தது. அங்கே மிக இயல்பான பேச்சுவார்த்தை சென்று கொண்டிருந்தது. அவர்களிடமிருந்து சற்று தள்ளி ராஜேஷின் ஆள் நின்று கொண்டு அவர்களையே கவனித்து கொண்டிருந்தான். மச்சான், அப்புறம் சென்னையில் போய் செட்டில் ஆக போற? அங்கே பொண்ணுங்கள்லாம் செம்மையா இருப்பாங்க. உன்னை பார்க்க வர சாக்கில் நாங்களும் கொஞ்சம் பார்க்கலாம் என்று சொல்லி சிரித்தான் தேவா. அவனை பார்த்து முறைத்த இதயா, டேய், நான் வேலைக்கு போக போறேன்டா. இவன் ஒருத்தன் என்றான் கடுப்பாக. தேவாவோ, எதுக்கு போனாலும் நல்லதா 4 ஃபிகரை பார்க்கும்போது மனசுக்கு எதமா நல்லா தானே இருக்கும். சுற்று வட்டாரத்தை ஆராய்ந்து கொண்டே, அடங்க மாட்டீங்களாடா, முதல்ல நான் போய் புது இடத்துல செட்டில் ஆகணும். என்ன இருந்தாலும் நம்ம ஊர் போல வருமா? அப்பொழுது முரளி சற்றே நெருங்கி, யாருன்னு கவனிச்சிட்டியா இதையா என்றான் மெல்லிய குரலில். மற்றவர்களிடம் பேசுவதைப் போல, அதோ அந்த புக்கு கடைக்கு பக்கத்துல சேப்பு சட்டை போட்டுக்கிட்டு நம்மளையே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கானே, அவன்தான் என்றான். அவனது கணிப்பை கேட்டு அனைவருக்கும் ஆச்சரியம். தங்களுடன் பேசிக் கொண்டிருந்தவன் எப்படி அவனை கண்டுபிடித்தான் என்று. சாதாரணமாக பேசுவதைப் போல முகத்தை வைத்துக்கொண்டு, எப்படியும் அவன் என்னோட சென்னை வரை வருவான்னு தோணுது. அங்கே போனதும் அவனை கழட்டி விட்டுட்டு நான் கிளம்பி வந்துடுறேன். நீங்கள் எனக்கு இங்கே தங்குறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருங்க. இடத்த காட்டிட்டா நானே போயிடுவேன். நீங்கள் யாரும் என் கூட வர வேண்டாம். உங்கள் மேலே கொஞ்ச நாளுக்காவது கண்காணிப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். சரி இதையா, எல்லாருக்கும் சிம்மு வாங்கிட்டோம். நம்ம தகவல்கள் எல்லாம் அதில் வச்சு பேசிக்கலாம். அப்பொழுது தாடையை தடவியவன், எதுக்கும் அந்த கவுன்சிலரையும் கொஞ்சம் கவனிங்கடா. எனக்கு என்னவோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி அவன் தான் இருப்பான்னு தோணுது. நிச்சயமா அந்த நாதாரி தான் காரணம் மச்சான். சான்ஸ் கிடைச்சா அவனையும் அவன் பிள்ளையும் போட்டு பொழக்கணும்னு தோணுது என்றான் முரளி. அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தவன், நம்மோட ஒரு அடி தவறுனாலும் அதுல பாதிக்கப்பட போறது பார்வதி தான். ஏற்கனவே ஒரு உயிரை பலி கொடுத்துட்டு துடிச்சுக்கிட்டு கிடக்கிறேன். இன்னொரு உயிர் போக நாம யாரும் காரணமாகிடக்கூடாது. அவனது பேச்சை கேட்டு அனைவரின் முகத்திலும் வேதனையின் சாயல். அவனுடனே இருந்து அவர்களின் காதலை கண்டவர்களுக்கு அவனால் எதையும் மறக்க முடியவில்லையே என்கிற வருத்தம் வேறு. அவளது நினைவால் அவன் படும் கஷ்டங்களை பார்த்து கொண்டுதானே இருக்கிறார்கள். எத்தனை அழகாக வாழ்ந்திருக்க வேண்டியவர்கள் அனைத்தையும் ஒரே இரவில் முடித்து விட்டார்களே என்று எண்ணியவர்களின் முகங்களில் வலியின் சாயல். அதை உணர்ந்து கொண்டவன், டே விடுங்கடா, எல்லோரும் ஜாக்கிரதையா இருங்க. கண்டிப்பா என் தேனுவிற்கு நியாயம் கிடைக்கணும் என்றான் எதிரே தெரிந்த கருமையான வானத்தை பார்த்தபடி. கண்டிப்பா நீ எதையும் யோசிக்காம போயிட்டு வாடா, நாங்க பாத்துக்கிறோம் என்று அவனை பஸ்ஸில் ஏற்றிவிட்டார்கள். அவன் ஏறியதும் அந்த சிகப்பு சட்டைக்காரனும் அவனது இருக்கைக்கு நேர் எதிரே இருந்த இருக்கையில் சென்று அமர்ந்தான். நண்பர்களிடம் விடைபெற்று கொண்டவன் தனது பையை மேலே வைத்துவிட்டு அமைதியாக இருக்கையில் நன்றாக சாய்ந்தமர்ந்து கொண்டான். கண்கள் தன்னால் மூடிக்கொள்ள அவனது எண்ணம் முழுவதும் அவளே நிறைந்தாள். சிகப்பு சட்டைக்காரன் ராஜேஷிற்கு தான் பஸ் ஏறி விட்டதாக தகவல் தெரிவித்தான். பின்னர் இதயாவின் மீது கண் வைத்தபடியே அமர்ந்திருந்தான். பேருந்து மெல்ல நகர ஆரம்பிக்க அவனது நினைவுகளும் தங்களின் காதல் பயணத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தது. அன்றைய நிகழ்விற்கு பிறகு அவள் பஸ்ஸில் அவனை பார்த்தாலும் மெல்லிய சிரிப்போடு நகர்ந்து விடுவாள். தான் சொன்னதை கேட்டு அவள் தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு விட்டாள் என்று எண்ணிக்கொண்டு நிம்மதியாக பயணித்தான் இதயா. ஆனால் 10 நாட்கள் இப்படியே சென்று கொண்டிருக்க மீண்டும் ஒரு நாள் அவனை வழிமறித்தாள் அவனது தேவதை. கொஞ்சம் பேசணும் என்றாள் மெல்லிய குரலில். அவள் தன்னிடம் வந்து பேசவும் சட்டென்று அதிர்ந்து, என்னங்க இன்னும் உங்க எண்ணத்தை மாத்திக்கலையா என்றான் கடுமையாக. அவனது அதட்டலில் கண்கள் கலங்கிவிட உதடுகள் லேசாக துடிக்க, என்னால் இங்கே நின்று பேச முடியாது, நிறைய பேசணும், ப்ளீஸ் வேற எங்கேயாவது போய் பேசலாமே என்றாள். அவளது கண்கள் கலங்கியது கண்டு தவித்து போனவன் வழியில் நின்று அனைவருக்கும் பேச இடம் கொடுக்க வேண்டாம் என்று எண்ணி அருகே இருந்த பூங்காவிற்கு அவளை அழைத்து கொண்டு சென்றான். அங்கிருந்த கல்லில் அவன் ஒரு ஓரமாக அமர அவளும் சற்றே தள்ளி அமர்ந்து கொண்டாள். அவனிடம் சொல்லிவிட்டாளே தவிர எப்படி பேசுவது என்று புரியாமல் அமைதியாக தலையை குனிந்து கொண்டு அமர்ந்திருந்தாள். அவள் பேசுவாள் என்று காத்திருந்தவன் அவள் பேச மாட்டாள் என்று புரிந்து, நீதான் பேச கூப்பிட்ட, ஆனா உன்னால பேச முடியலல்ல, சரி நான் சொல்றத கேளு என்றான் அவள் பக்கம் திரும்பி பார்த்து. எச்சிலை விழுங்கியபடி அவனது கண்களை நேருக்கு நேர் பார்த்து தலையை செய்தாள். உனக்கு என்னை பத்தி என்ன தெரியும்னு லவ் பண்ண நினைக்கிற?
நான் யாரு, என்ன பண்றேன், இப்படி எதுவுமே தெரியாது. ஆனா என் மேல விருப்பம் இருக்கு என்றான். அவனது முகத்தில் இருந்த கண்களை அகற்றாமலே, எனக்கு பிடிச்சிருக்கு என்றாள். இங்க பாருமா, இந்த வயசு அப்படி நமக்குள்ள உருவாகிற ஹார்மோன்கள் செய்யும் வேலை அது. இந்த பருவத்தை தாண்டிட்டா பின்னாடி யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் சிரிப்பா இருக்கும். இந்த வயசுல தவறிடக்கூடாது. உன் வீட்டில் உனக்கான துணையை நாளும் பார்த்து தேர்வு செஞ்சு கொடுப்பாங்க. அதுவரை உன்னுடைய எதிர்காலத்தை வளமாக வைத்துக்கொள்ள நல்லா படித்து ஒரு வேலையை தேடிக்கோ. அப்போ இப்படி ஒருத்தனை சந்திச்சதையே மறந்து போயிடுவ என்றான் பொறுமையாக. அவன் பேச பேச அவளது கண்கள் கலங்க, இதோ இந்த குணம்தான் என்னை உங்களை நோக்கி வர வச்சுது. எங்கள் வீட்லேயோ என் தோழிகளிடமோ நான் அதிகம் பேசுனது கிடையாது. எந்த விஷயத்திலையும் முதல் அடியை எடுத்து வைக்க பயப்படும்னா உங்களை நோக்கி வந்திருக்கேனா, இது வெறும் ஈர்ப்பு மட்டும் இல்லை, அதுக்கும் மேலே என்றாள். அவளது பதிலை கேட்டு மெலிதாக சிரித்தவன், நிறைய படம் பார்ப்பியோ? எதுவுமே கடந்து போகும் வரை அது பெரிய விஷயமா தெரியுமா? அதை தாண்டி போயிட்டோம்னா அப்படி ஒன்று நம்ம வாழ்க்கையில் வந்ததையே மறந்திருப்போம் என்றான். அவனது முகத்திலிருந்து விழிகளை திருப்பாதவள், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் என் வாழ்க்கையில் அன்பான ஆண்களை பார்த்ததே இல்லை. அப்பாவாகட்டும் அண்ணனாகட்டும் என் சொந்தங்களில் உள்ள ஒவ்வொரு ஆணும் அதிகாரத்தை மட்டுமே செஞ்சு பார்த்துருக்கேன். அவங்களுக்கெல்லாம் பெண்கள் என்றால் ஆணுக்கு அடங்கி நடக்க வேண்டிய அடிமைகள். முதலாக உங்களுடைய நடத்தை என்னை அதிசயப்பட வைத்தது. இதோ இப்போ கூட எத்தனை பக்குவமாக எனக்கு வாழ்க்கையை பற்றி எடுத்து சொல்கிறீங்க. என் வீட்டில் எனக்கு பார்த்து வைக்கும் திருமணத்தில் நிச்சயமாக இப்படி ஒரு ஆணை என்னால் பார்க்கவே முடியாது என்றாள் அழுத்தமாக. அவளது பதிலில் அதிர்ச்சி அடைந்தவன், இல்லைம்மா, இது தப்பு. உன்னை எத்தனை அன்போட ஆசையோட பல கனவுகளோட உன்னை பெற்றவங்க வளர்த்துருப்பாங்க. அவங்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையை பற்றி எத்தனை கனவுகள் இருக்கும். அதையெல்லாம் விட்டுட்டு என்னை போல ஒரு அனாதையை கட்டிக்க ஆசைப்படக்கூடாது. பட்டென்று அவன் அருகே நகர்ந்து அவனது கைகளை பற்றி கொண்டவள், நான் இருக்கேன் இதையா, என் வாழ்வின் இறுதி நாட்கள் வரை உங்களோட தான் இருப்பேன். என்னை விலகி போன்னு மட்டும் சொல்லிடாதீங்க என்றாள் உதடுகள் நடுங்க. அவளின் செயலில் அதிர்ந்தாலும் சில நாட்களாக அவள் பக்கம் சென்ற மனதை இழுத்து பிடித்து மடைமாற்ற முயன்று கொண்டிருந்தவனை அனைத்தும் தூள் தூளாக்கியது. தன்னை அறியாமலேயே அவனது கரம் எழுந்து அவளது கன்னங்களை வருடி, நான் வேண்டாம் உனக்கு, என்னை காதலிச்சா நிறைய கஷ்டப்பட வேண்டி வரும் என்றான். அவனது கரங்களை எடுத்து லேசாக இதழ் ஒற்றி எடுத்தாள். அதில் அதிர்ந்து போய் அவன் பார்க்க கலங்கிய கண்களுடன், ஒரு நாள் வாழ்ந்தாலும் நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்தேன்னு திருப்தியுடன் இருப்பேன் வர்மா என்றாள். என்று அவள் முடிக்கும் முன்னே அவளது அவனது கரங்களில் நெறிப்பட்டது. அவளது வார்த்தையில் அவனது இதயத்தை அழுத்தமாக தாக்கியிருந்தது. தலையை நிமிர்ந்து கூட பார்க்காமல் நடந்து செல்லும் ஒரு பெண், இருக்கும் இடமே தெரியாமல் வளர்ந்த ஒரு பெண், தனது அனைத்து தயக்கங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நீதான் என் வாழ்க்கை என்று வந்து நிற்கிறாள். தனது சூழ்நிலையை எண்ணி அவளை மறுக்க நினைத்திருக்க அவனையும் மீறி அவள் மீது எழுந்திருந்த விருப்பம் அவனை பேச விடாமல் செய்தது. அதோடு அவளது வார்த்தைகள் அவன் மனதை நெகிழ்ச்சி அடைய வைத்திருந்தது. அவளது கண்களை நேருக்கு நேர் பார்த்தவன், நீ என் தேன்மிட்டாயிடே, உன்னை என் உள்ளங்கையில வச்சு தாங்குவேன், எந்த கஷ்டமும் நெருங்க விடாம பார்த்துக்கிறேன்டி என்று அவனது குரல் கரகரத்தது. கண்ணீர் கன்னங்களில் இறங்க, இது போதும் எனக்கு வருமா, எங்க என்னை தப்பா நினைச்சிருவீங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நம்ம ஊர்ல ஒரு பெண் தன் விருப்பத்தை சொன்னா அது தப்பாகத்தான் முடியும். அவளது கன்னங்களை பற்றி கண்ணீரை துடைத்தவன், என்னை போல உள்ளவனுக்கு தாண்டி உறவோட அருமை தெரியும், அதிலும் பொக்கிஷமா கையில கிடைச்சிருக்க உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்றவன் அவளது நெற்றியில் தனது முதல் முத்தத்தை வைத்தான். அதன் பின்னர் இருவரும் கைகளை கோர்த்து கொண்டு அப்படியே அந்த நிமிடத்தை ரசித்து கொண்டு அமர்ந்திருந்தனர். வருங்காலத்தில் தங்களின் காதல் வெற்றி பெறுமா, ஒன்றாக இணைவோமா என்கிற கேள்வியை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு அந்த நிமிடத்தை மட்டுமே ரசித்தனர். பழைய நினைவுகளில் மூழ்கி இருந்தவனின் கன்னங்களில் கண்ணீர் இறங்கி நெஞ்சை தொட்டது. மெல்ல விழிகளை திறந்து சுற்றுப்புறத்தை ஆராய்ந்தான். சிகப்பு சட்டை நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான். இதழ்களில் எழுந்த ஏளன புன்னகையுடன் மீண்டும் இருக்கையில் சாய்ந்து கொண்டான். மனமோ அவளிடமே தஞ்சம் புகுந்தது. அதன் பின்னர் வந்த நாட்கள் எல்லாம் இருவரும் பஸ்ஸில் போகும்போது மட்டும் பார்வையாலேயே பேசிக்கொள்வார்கள். தங்களின் ஸ்டாப் வரும் வரை இருவரின் பார்வையும் அடுத்தவரின் மேல் இருக்கும். சொல்லாமலே அடுத்தவரின் உணர்வுகளை படிக்க கற்றுக்கொண்டார்கள். அவளின் சிறு அசைவும் அவன் மனதில் பொக்கிஷமாக பூட்டி வைக்கப்பட்டது.
அதிக சந்திப்புகளோ பேச்சுகளோ இல்லாத காரணத்தினால் அவர்கள் காதல் எவருக்கும் தெரியாமல் இருந்தது. பேருந்திலிருந்து இறங்கும் போது அவனை தாண்டி செல்வார். அப்பொழுது அவனது கைகளில் ஒரு சிறு காகிதம் திணிக்கப்படும். அதில் அன்று இரவு அவன் பரோட்டா போடும்போது பாட வேண்டிய பாடல் இருக்கும். தேகங்கள் உரசிக்கொண்டால் தான் காதலா? இருமனமும் ஒன்றை ஒன்று தழுவிக்கொண்டாலும் காதல்தான். அங்கே பார்வைகளும் பாடல்களும் அவர்களின் காதலை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்த்து கொண்டிருந்தது. மாதமுறை ஒரு முறை மட்டுமே இருவரும் அந்த பூங்காவில் சந்தித்துக் கொள்வர். அப்பொழுது அவர்களின் கரங்கள் மட்டுமே இணைந்திருக்கும். அதுவரை நயன மொழியில் பேசிக் கொண்டிருந்தவர்கள் வாய்மொழியாக பேசிக் கொண்டிருப்பார்கள். இருவரும் அடுத்தவரின் அருகாமையை ரசித்துக் கொள்வர். பிரியும் போது லேசாக அணைத்து விலகுவார்கள். அதுவே அடுத்த மாதம் வரை அவர்களின் காதலுக்கு போதுமானதாக இருந்தது. சந்திக்கும் போது கூட ஒரு நாள் கூட தங்களுக்குள் எழப்போகும் எதிர்ப்பை பற்றி பேசியதே இல்லை. அவளுக்கு அவளது அண்ணனையும் தந்தையும் பற்றி நன்றாக தெரியும். அதனால் அப்படி ஒரு நாள் வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிட்டாள். இதயாவுக்குமே நிச்சயமாக அவளது குடும்பத்தில் கடுமையான எதிர்ப்பு எழும் என்று தெரியும். ஆனால் அவளது நலனுக்காக அனைத்தையும் தாங்கிக் கொண்டு அனைவரின் சம்மதத்தோடு கைபிடிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தான். அதனால் எதிர்ப்பை பற்றி பேசி அவளை பயப்படுத்தக்கூடாது என்று எண்ணியிருந்தான். நினைவலைகளில் மூழ்கி இருந்தவனுக்கு அன்றைய நாளின் நினைவில் மூச்சு திணறல் உண்டாகியது. கண்கள் அன்றைய காட்சிகளை எண்ணி கண்ணீரை சிந்தியது. நெஞ்சில் கல்லை கொண்டு அழுத்துவது போல பாரமாகி போனது. ஒரு நாளும் தனது முடிவு தவறாகி போகும் என்று எண்ணியதில்லை. ஆனால் முதல் நாள் தன்னை கட்டிக்கொண்டு அழுதவளை அடுத்த நாள் பிணமாக பார்த்த காட்சியை எண்ணி சட்டென்று இருக்கையிலிருந்து எழுந்து நின்று விட்டான்.